பருக் ஹஷேம், தேவனுக்கே மகிமை. வைரா என்ற தலைப்புள்ள பாட்ஷா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பகுதி தோரா வேத வாசிப்பு பகுதியின் வருடாந்திர சுழற்சி முறையின் 14வது பகுதியாகவும் யாத்ராகமத்தின் 2வது பகுதியாகவும் உள்ளது. இந்த தலைப்பின் வைரா என்ற எபிரேய வார்த்தைக்கு அவர் தரிசனமானார் என்று பொருள். இதன் வேறு வார்த்தை ரா ஆ என்பதாகும். அதற்கு காணப்படுதல், தரிசனமாதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. இதற்கான வேத வாசிப்பு பகுதிகள் பின்வருமாறு: தோரா யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வரை. அப்டரா என்னும் தீர்க்க தரிசன பகுதி எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முடிய. பெரித் ஹடாஷா என்னும் புதிய உடன்படிக்கை பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரம் 14 முதல் 22ஆம் வசனம் முடிய. முதலாவதாக வாசிக்க கேட்போம். அதிகாரம் 6, 2, 3 வசனங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. எல் ஷடாய் என்ற எபிரேய வார்த்தை கர்த்தருடைய நாமமாக அறியப்பட்டது. இந்த நாமத்தில்தான் தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானார். ரூட்வேர்ட் எடைமாலஜி, அதாவது சொற்பிறப்பியல் அடிப்படையில் இந்த நாமத்தை ஆவிக்குரிய ரீதியில் ஆய்வு செய்தால் அதை இவ்வாறு விவரிக்கலாம். ஷெடாய் என்பதற்கான வேறு வார்த்தை ஷேட் என்பதாகும். இதற்கு மார்பகம் என்பது பொருள். தேவன் தாயை போன்ற மார்பகங்களை கொண்ட தேவன் என்று விவரிக்கலாம். தனது மந்தையின் ஒரு பசுவின் பால் நிறைந்த மடியை பார்க்கும்போது ஆபிரகாம் தேவன் தனக்கு தேவையானதெல்லாம் தந்தருள தீர்மானித்துள்ளார் என்று உணர்ந்து கொள்வார். ஆனால் யோத்ஹே வாவ்ஹே என்ற 4 எபிரேய எழுத்துக்களை கொண்ட யெகோவா என்ற நாமம் இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டதை காண்கிறோம். தொடர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவுபடுத்தி தமது வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தினார். இவைகளை மோசே இஸ்ரவேல் புத்திரரிடம் சொன்னபோது அவர்கள் செவி கொடுக்க மறுத்தனர். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி தேவனிடம் பேசும்படி கட்டளையிட்டார். மீண்டும் மோசே அவர்கள் தனக்கு எப்படி செவி கொடுப்பார்கள் என்றும் தான் அசுத்த உடல் உள்ளவன் என்றும் சொன்னான். மீண்டும் தேவன் மோசேயை ஆரோனையும் வற்புறுத்தி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் உற்பத்தி கிரமத்தின்படி அழைத்து கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி. இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். இந்த வசனத்தை தொடர்ந்து கோத்திர பிதாக்களின் வீட்டார் குறித்த நீண்ட பட்டியல் காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் கட்டளையிட்டார். மேலும் வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடே பேசின நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடே சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மீண்டும் பார்வோன் தனக்கு எப்படி செவி கொடுப்பான்? கர்த்தர் மோசேயை நோக்கி, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான் என்றார். பின்னர் தேவ கட்டளைகளின் அற்புதங்களை நிகழ்த்த பார்வோன் முன் சென்றார்கள். வாசிக்க கேட்போம்.
7ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் செய்ததை பார்த்து பார்வோன் மந்திரவாதிகளையும் சூனியக்காரிகளையும் அழைப்பித்தான். வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இப்பகுதியின் அடுத்த முக்கிய நிகழ்வாக மோசே தன் கோலை நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடித்தபோது நதியின் தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. நதியின் தண்ணீர் பயனற்று போனதால் எகிப்தியர் ஊற்றுக்களை தோண்ட ஆரம்பித்தனர். ஜனங்களை அனுப்ப பார்வோன் சம்மதிக்காததால் தவளைகளை வரும்படி செய் என்று ஆரோனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆரோன் தன் கையை நீர்நிலைகள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தையே மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் மாயவித்தைக்காரர்களும் அதே வேலையை செய்து தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் தவளைகளை நீங்கும்படி கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டது நிமித்தம் மோசே அவரை வேண்டிக் கொண்டான். வீடுகளிலும் வயல்களிலும் தவளைகள் செத்து போனதால் நாற்றமடிக்க துவங்கியது. இப்போதும் பார்வன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி மோசேக்கும் ஆரோனுக்கும் செவி கொடாமற் போறான். தேவன் அடுத்த வாதையை எகிப்தியர் மேல் கட்டளையிட முற்பட்டார். வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பெண்களாய் போம் என்று சொல் என்றார். ஆரோன் தன் கோலை நீட்டி பூமியின் மேல் பகுதியில் உள்ள புழுதியின் மீது அடித்தபோது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தின் மேல் புழுதியெல்லாம் பெண்களாயிற்று. மந்திரவாதிகளும் பெண்களை பிறப்பிக்க முயற்சித்த போது அது அவர்களுக்கு கூடாமல் போயிற்று. அப்போது தான் இது தேவனுடைய விரல் என்று உணர ஆரம்பித்தார்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமாக எழுந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடு என்றும். மேலும் வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன் மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். மேலும் அவர் நானே கர்த்தர் என்று அறியும்படி என் ஜனங்கள் வசிக்கும் கோசேன் நாட்டில் வண்டுகள் வராது என்றார். இப்போது சற்று பணிந்த பார்வோன், உங்களை போக விடுவேன், நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், மேலும் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். வண்டுகள் நீங்கும்படி கர்த்தர் செய்ததும் பார்வோன் மீண்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். மீண்டும் அவன் மறுத்த போது கர்த்தருடைய கரம் தற்போது மேலும் கொடிதாயிற்று. வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் கொள்ளை நோயால் சாகவில்லை. பார்வோன் என்பதை பார்வோன் அறிந்ததாலும் இருப்பினும் பார்வோனின் இருதயம் மேலும் கடினப்பட்டது. மேலும் வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி,
உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். மோசே சூளையின் சாம்பலை வானத்திற்கு நேராக இறைத்த போது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் ஏற்பட்டது. கொப்புளங்கள் மந்திரவாதிகளால் கூட நீக்கக்கூடாதிருந்தது. ஜனங்களை போக விடாமல் தன்னை இன்னும் உயர்த்தும் பார்வோனை கடிந்து கொண்டு கர்த்தர் தேசத்தின் மேல் பலத்த கல்மழையை பெய்ய பண்ணினார். வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். மேலும் எபிரேய மக்களும் அவர்களது மிருக ஜீவன்களும் இதனால் பாதிக்கப்படாதபடியும் எச்சரித்தார். வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் இப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசத்தில் வெளியில் இருந்த மனிதர்களை மிருக ஜீவன்களையும் கல்மழை அழித்து போட்டது. கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. மீண்டும் இந்த கல்மழை இல்லாதபடிக்கு வேண்டுதல் செய்யும்படி பார்வோன் கேட்டுக்கொண்டான். ஜனங்களை போக விடுவதாகவும் ஒத்துக்கொண்டான். கல்மழையால் வார்கோதுமையும் சணல்தாள் பயிரும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அழிக்கப்படவில்லை. கல்மழை நின்று போனது கண்டு பார்வோன் அவனது ஊழியக்காரரும் மேலும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். கடைசியாக வாசிக்க கேட்போம். 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. ஹப்டரா என்னும் தீர்க்க தரிசன பகுதியின் வசனங்களால் இஸ்ரவேல் புத்திரர் தேவன் தமது வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிப்பது போலவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு யாக்கோபின் குடிகளை குடியமர்த்துவார் என்று உறுதி செய்யப்பட்டது. வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 28 வசனங்கள் 25, 26. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தர் என்று விளங்கும்போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்து தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். புதிய உடன்படிக்கை பகுதியில் தேவனுடைய விரலை கொண்டே நான் பிசாசுகளை துரத்தினேன் என்று நமது மீட்பரும் இரட்சகருமான யேசுவா சொல்வதை கேட்கிறோம். லூக்கா 11, 20, 21, 22 வசனங்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். முடிவாக இந்த பார்ஷா வேத பகுதியில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், மனிதனுடைய கடின இருதயம் எப்படிப்பட்டதாயினும் தேவன் தமது விரலால் நிகழ்த்தும் பலத்த செயலால் அந்த இருதயம் உடைக்கப்படும்.
அவன் தோல்வியை சந்திப்பான். இதனால் நாம் அறிந்து கொள்வது ஜெயமோ கர்த்தரால் வரும். மேலும் ஆபிரகாமுக்கு அவருடைய புரிதலுக்கு ஏற்றவாறு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தமது நாமத்தை ஏற்ற சமயத்தில் வெளிப்படுத்த சித்தமானார். அவ்வாறே யெகோவா என்ற நாமத்தையும் அவர் இந்த பார்சா பகுதியில் வெளிப்படுத்தியுள்ளார். அதற்காகத்தான் அவரும் தரிசனமானார். நன்றி, வணக்கம், ஷபாத் ஷலோம்.